நான் தொப்பையில அத்தா வந்திருக்கேன்டா. எனக்கு சாமி வந்துருச்சுடா. ஐயோ சாமி, ஐயோ சாமி, நீ வந்த காரணத்தை சொல்லு சாமி. ஆத்தா முக்கு முக்கு முக்குதே. எனக்கு பாலமலை பக்கத்துல 10 லட்சம் காவடியா, எனக்கு காலமலை பக்கத்துல 5 லட்சம் காவடியா. காவடி எடுத்து வரும் கணக்கு எடுத்து சொல்லுவாண்டா. ஐயோ சாமி சொல்லு சாமி, மேல என்ன சாமி? ஐயோ சாமி, என்ன சாமி இந்த மாதிரி மாட்டுற? எனக்கு ஒண்ணுக்கு வந்துரும் போல இருக்கு. டேய் ஆத்தா சொல்றடா, இப்ப எனக்கு கொட்டு சத்தம்டா. ஐயோ சாமி, இந்த நேரத்தை தப்பட்டுக்கு எங்க சாமி அடிச்சு விட்டு பார்த்தா ஊர் பக்கம் பார்த்து போடாடுவா. டேய் எனக்கு இப்ப கொட்டு சத்தம் கேட்காட்டி உனக்கு கல்யாணமே ஆகாதுடா. ஐயோ சாமி, கடைசி வரைக்கும் பொம்பளையா இருக்காடா. ஐயோ சாமி, தப்பட்டு எடுத்துட்டு வந்துரு சாமி. சாமி டிஸ்கோ டான்ஸ் ஆகிட்டு இருக்குது. சாமி நீங்க யாருங்க சாமி? யூ கண்டினியூ. ஆறு இங்க இருக்க ஆமா சாமி. அரைச்சமா வெளுத்திருக்க மேஞ்சாடு புழக்க போட. ஆமா சாமி. சனையாடு குட்டி போடுங்க. ஆமா சாமி. ஆமா சாமி. போதும். குட்டி போடு. ஆனா இது வரைக்கும் எந்த சாமி இப்படி எல்லாம் சொன்னதில்ல. மேஜாடு புகழான் சாமி போடு, சனாடு குட்டிதான் சாமி போடு. ஏய் எக்கு தப்பா பேசுற ஆத்தா கண்ணை குத்தி போடுடா. இப்படிதான் சாமி. சாமி மேல. ஓல மேல மல்ல மண்டா சலசலன்னு சத்தம் வர. உண்டுனா உண்டுன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்றா. சாமி விட்டு சாமி, விட்டு சாமி. இவன் போய் நான் பாத்துருக்கேன் சாமி. ஆமா சாமி. ஏன் பார்த்தா சாமி மேல மேல. சாமி முந்தானேத்து ஓலை மேல மல்லு பண்ண சாமி. சலச்சலம் தான் சாமி சத்தம் வந்தது. சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. கேளுடா கேக்குறமா சாமி? கேளுடா. முந்தானேத்து பாரு மேல மல்லு பண்ண சாமி. காலெல்லாம் தெரிக்குது சாமி. ஏய் எக்கு தப்பா கேள்வி கேட்டா உனக்கு பொம்பளாடு எல்லாம் பண்ணிடும்டா. ஐயோ சாமி, என்ன ஆடா சபிங்க மாடா சபிங்க, ஆனா ஒட்டனாய மட்டும் சவிச்சு விடாதீங்க சாமி. ஏன்டா அதை ஏன் கேக்குற சாமி? கார்த்தி மாசம் ஆச்சுன்னா 5-6 கடுநாயெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கப்பல் புடிச்சிரு சாமி. 5-6 கடுநாயெல்லாம் சேர்ந்துக்கிட்டு துரத்தி ஒரு வழி பண்ணி விடும் சாமி. சாமி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். எனக்கு நீங்க அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சாமி. சீக்கிரம் கேளு. நிஜமா கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்களா சாமி? கண்டிப்பா ஆத்தா சொன்னா வாக்க காப்பாத்து. சாமி நேத்து பொடக்காளி பக்கம் துவச்சு போட்டேன். என்னோட புறா ஜாக்கெட்டு பாவாடை சேலை எந்த கலவாடி படியும் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான் சாமி. அவன் யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க சாமி. இந்த மாதிரி களவாடித்தனம் பண்றதுக்குலாம் ஒருத்தர் இருக்கிறா. யார் சாமி? வேலை அப்படியாங்க சாமி? சாமி ரொம்ப நன்றி சாமி. நான் அப்படியே வாங்கிறேன். நான் என்ன நினைச்சேன், வேலை வாசி ரெண்டு பேரும் திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க எங்க கப்பு கப்பு பிடிச்சிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். சரி மலை ஏறுறே. ஏறுங்க ஏறு மேல. மலை ஏறன்னு கீழே இறங்கிட்டாங்க சாமி. சாமி ஆமா ஏயா சுகுணா பெண் நடந்து உனக்கு சாமி வந்துருச்சு. உண்மையெல்லாம் சொல்லுச்சு. சாமி வந்துச்சா? என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சா? உண்மையை சொல்லுச்சு. அந்த பண்ணாடி பயந்து ஓடியே போயிட்டான். பண்ணாடி ஓடி போயிட்டானா? அப்ப நமக்கு வரதே போச்சா? யோ யோ சிங்காரி மவ சின்ன குட்டி சிரிச்சு நின்னா வெள்ள குட்டி பங்காளிய புடிச்சு பத்தி
சம்பந்தி. உங்க விருப்பப்படியே நிச்சயதார்த்தம் நடக்குது. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? வர்ற மாசி மாசம் 19ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ராஜா, நல்ல நேரம் முடியிருக்குள்ள பிரியா காலத்துல மாலை சந்தித்து போடுப்பா. ராஜா, அந்த மாலை எடுத்து மர்ம போட்டு விடப்பா. எங்க வந்து யாரு காலத்துல யாரா மாலையை போடுறது? பிரியா எனக்குன்னு பிறந்தவ. அவளை கட்டாயப்படுத்தித்தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு தெரிஞ்சுதாண்டா வந்திருக்க. காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேத்து வந்தவன் தள்ளிட்டு போன கதையா இன்னைக்கு நீங்க வந்து மாலை சந்தனம் போடுவீங்க. நாங்க அப்படியே ஓரமா நின்று வேடி பார்க்கணுமா? அது இந்த சின்ன நடக்கலாம். நிறுத்த மாமா. என் காலத்துல மாலை போறதுக்கு உனக்கு என்ன தகுதி? பிரியா, நிறுத்து. ஆமா, எனக்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்ல. என்ன வந்து தடுங்கன்னு உடனே வெத்தலை பாக்க வச்சு அழைச்சனா? என் விருப்பத்தோட தான் நடக்குது. பிரியா, விளையாட்டு கூட அப்படி சொல்லிடாத பிரியா. நீ தான் என் மனைவின்னு மனசுக்குள்ள பெரிய மாலை கட்டி வாழ்ந்துட்டு இருக்க. அது மனக்கணக்குன்னு சொல்லிடாத பிரியா. நீங்க தப்பு கணக்கு போட்ட மாமா. ஒரு விளக்கு எரியும்னா ஒரு தீக்குச்சி அணைச்சுதான் ஆகும். தீக்குச்சி அணையுதேன்னு அனுதாபப்பட்டா ஆள் முருக இருட்டுலதான் இருக்கணும். ஆமா, என்ன கட்டிக்கிறேன்னு நினைக்கிறீங்களே, என்ன கட்டிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? பிஏ படிச்சவன் நான் எங்க? குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குற நீங்க எங்க? அப்போ நீ என் கூட பழகுனது மாமான்ற முறையில. அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? லவ் பண்ணா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணுமா? மாமா, லவ் வேற, லைஃப் வேற, காதல் வேற, கல்யாணம் வேற. லவ்ங்கிறது ஒருத்தர்கிட்ட அன்பா பாசமா பிரியமா பேசுறது. நான் அந்த மாதிரி நினைச்சுதான் பேசினேன். நீங்க இப்படி நினைப்பீங்க தெரிஞ்சிருந்தா நான் பேசியிருந்திருக்க மாட்டேன். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோமா, எந்த ஒரு பொண்ணுமே வேலை இல்லாம வெட்டியா இருக்கணும் இது கல்யாணம் பண்ணிக்க நினைக்க மாட்டா. தனக்கு வரப்போற புருஷன் ஒரு டாக்டராவே இன்ஜினியராவே இருக்கும்னு ஆசைப்படுவா. அட்லீஸ்ட் ஒரு வாத்தியாராவே இருக்கும்னு ஆசைப்படுவா. சாதாரண பொண்ணுங்களே இந்த அளவுக்கு ஆசைப்படும் போது நான் எந்த அளவுக்கு ஆசைப்படுவேன்? பிரியா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். அந்த தப்புக்கு என்ன தண்டனையை அனுபவிக்க விட்டாத பிரியா. ஏதோ உன்னைய நினைச்சு வாழ்ந்துட்டேன். நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் பிரியா. நீ எது கேட்டாலும் நான் செஞ்சு தரேன். நீ சொன்னிய டாக்டர், என்ஜினியர், வாத்தியார், அவங்கள விட ஒரு வடி மேல வச்சு உன்னை காப்பாத்துவேன். சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க. என்னை கட்டாயப்படுத்தி என் மனசை கஷ்டப்பட வைக்காதீங்க. நான் உங்களை கல்யாணம் மட்டும் நிம்மதியா வாழ முடியாது மாமா. நீங்க என் மேல விருப்பப்பட்டிருந்ததுக்காக நான் உங்களை கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல நம்ம குழந்தைங்களை கார்மெண்ட்ல தான் படிக்க வைக்க முடியுமா? குழந்தை கையில தட்டு கொடுத்து சத்துணவுக்கு அனுப்பிச்சிட முடியும். இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. இனிமே நீங்க மூஞ்சில முழிக்காதீங்க. இங்க இருந்து போங்க. போங்கல. கெட் அப் அண்ட் கெட் லாஸ்ட். ஆளும் தாங்கி கொள்ளும் இதயம் இடியே ஆளும் தாங்கி கொள்ளும் இதயம் சிறு பழிதாங்க கூட சிறு பழிதாங்க கூடலே ஊருக்கு முன்னே குறை சொன்ன பின்னே
தடுமாறும் விண்ணே தாண்டாது மண்ணே ஒரு பாவம் சேரலையே கொடித்தோற்று வாழ்வில்லையே இடியே ஆனாலும் தாங்கி கொள் சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. கட்டாயப்படுத்தி என் மனசு கஷ்டப்பட வைக்காதீங்க. உங்களை கட்டிட்டு என் வாழ்க்கை கெடுக்க நான் விரும்பல. நீங்க ஏன் மேல ஆசைப்பட்டதுக்காக நான் உங்களை கட்டிட்டு காலமெல்லாம் சந்தோஷமா வாழ முடியுமா? இல்ல நமக்கு பறக்க போற குழந்தை தான் கான்வென்ட்ல படிக்க வைக்க முடியுமா? பிள்ளைங்களை கையில தட்டு கொடுத்து சத்துணுக்கு தான் அனுப்ப முடியும். இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பேச விரும்பல. என் வாழ்க்கைய அழிக்க பார்க்காதீங்க. இனிமே என் மூச்சிலே முழிக்காதீங்க. Get out and get lost. காதல் காதல் போன காதல் சிரித்து சிரித்து பேசினார். சிந்தனையை தூண்டினார். பட்டி உருவாடினார். மாமா மாமா என்று மயக்கி பேசி என் மனதை அடிமையாக்கினாள். சமுதாயமே கேட்டுக்கப்பா, வேண்டாம் காதல். இந்த பொட்டச்சிகளை நம்பாதீங்க. காசு பணத்தை கண்டா காய்ச்சி விட்டுட்டு போயிடாளுங்க. நமக்கு இதுதான் சொர்க்கம். சின்னையா, குடிக்காதீங்க சின்னையா. இந்த பாலா போன குடிப்பழக்கத்தால உங்க பேரே கெட்டு போச்சு. பல்ல காட்டி பேசியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நம்பி உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்காதீங்க சின்னையா. வாழ்க்கைக்கு பணமும் படிப்பும் தேவையில்லை, பாசமும் பண்பும் தான் தேவை, அன்பு அரவணைப்பும் தான் தேவை. குடிப்பழக்கம் இருந்தா மரியாதையா வாழ முடியாது சின்னையா. நீங்க காதிக்கிறவரை மறக்கிறவ விட உங்களை நேசிக்கிறவளை ஏத்துக்கிட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சின்னையா. அதுவும் உங்க மன வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கைக்கு தான் துணைவி, துணைவிக்காக வாழ்க்கை இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க சின்னையா. குடிப்பழக்கத்தை நிறுத்துங்க சின்னையா. குடிக்காதீங்க சின்னையா. குடிப்பழக்கம் உங்க உயிரை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிடும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற சின்னையா, குடிக்காதீங்க. என் கல்லறையில் அவள் இறக்கவில்லாதவள் என்று பாடுங்கள். என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. தெரியாம குடிச்சிட்டு இருக்கிறாரு. யாராவது வந்தா பரவாயில்ல. சின்னையா, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். குடிச்சிட்டு கிடக்குறாரு. யாருமா நீ? குடிச்சிட்டு கிடக்குற கண்ட நாய்களை நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா, ஆபத்துல இருக்கிறவங்கள யாரு வேணாலும் காப்பாத்தலாம். மனசு இருந்தா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன தெரியாம படுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இவன் மனுஷனா இருந்தா காப்பாத்தலாம். மானங்கட்ட ஜென்மம், குடியார் நாய். எங்க போற கழுதை எங்க குடும்பத்துல வந்து போறது எங்க பேர் கெடுக்குது. இவனெல்லாம் அண்ணன் நினைச்சு ஹெல்ப் பண்ணானா அது எனக்கு தான் பெரிய அவமானம்.
ஆமா, நீ இந்த அளவுக்கு எடுத்து கேட்டு பேசுற? அவன் என்ன உனக்கு புருஷனா இல்ல நீ அவனுக்கு ஆசை நாயகியா? ஓ, இந்த பாவப்படுறதுல எதுக்கு? பணத்துக்கா? சீ, நிறுத்தியா. புனிதமான அன்பை புரிஞ்சிக்க முடியாம அசிங்கமா பேசி ஆணவத்தில் அழிஞ்சு போயிடாத. இங்க பார், இவ்வளவு நேரம் நீ ஒரு மனுஷன் தான் நின்னு பேசிட்டு இருந்த. உன் முகத்துல முழிக்கிறதே பாவல நினைக்கிறேன். பாரு, போ வெளியே. என் தகுதிக்கெல்லாம் உங்ககிட்ட பேசுறதே பெரிய கேவலமா நினைக்கிறேன். போடி. சின்னையா, ஏன் சின்னையா இப்படி எல்லாம் அவமானப்படுறீங்க? இந்த குடியை விடுங்கன்னு எத்தனை நாள் சொல்றேன். ஏன் சின்னையா கேட்க மாட்டேங்கிறீங்க? பார்த்துமா பார்த்து போட்டுக்கிட்டு கீழே விழுந்துடாது, அப்புறம் ஊரே சிரிக்கு. பாருங்கய்யா, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டு, கிளவி தூக்கி மனையில வீடாங்கிற மாதிரி இவங்கையில கிடந்தா இவளுக்கு என்ன? ஒருவேளை இப்படி இருக்குமோ? இருக்கும். இந்த காலத்துல எந்த போட்டத்தையும் நம்ப முடியுது? அப்படியே மினுக்கிறதும் சும்மா குளுக்கிறதும் நடக்கிற நடையும் பார்த்தா 90 வயசு கிழவனுக்கு கூட நடு சாமத்தில் அப்படியே இப்பதான் தெரியுது ஏண்டா எலி அம்மனத்தோட ஓடுதுன்னு. ஐயோ, இது யாருக்கிட்டையாவது சொல்லி ஆகணுமே, இல்லையா மண்டை வெடிச்சிடுமே. ஒரு நாயும் காணாம. அடாட, யாரு அந்தோணி முத்தா? எங்கப்பா ஆளையே காணா? வெளியிலேயே வர்றது இல்லையா? எப்படி வர முடியும்? இந்த காலத்துல பொட்ட பிள்ளை வளர்த்தாலே இப்படித்தான்ப்பா. அதுவும் பெத்த பிள்ளைய பேரை காப்பாற்ற மாட்டேங்குது, தத்து பிள்ளையா காப்பாற்ற போகுது. நீங்க என்ன சொல்றீங்க? யாரை பத்தி சொல்றீங்க? அட, உங்களை மாதிரி யார் ஊரே கட்டு நாசம் ஆகிட்டு வருது. இதுல பெரிய மனுஷன் பேரு வேற. நீங்கெல்லாம் ஊருக்கு நல்லா செய்யாட்டி பரவாயில்ல, கெடுதல் செய்ய இருந்தா அதுவே போதும் ஐயா. யாரு? நாங்க கெடுதல் செய்யணுமா? ஐயோ, கெட்டு போன எத்தனையோ பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோம். இங்க பார், கோர்ட்டுக்கு போனா கூட 4 வருஷம் 5 வருஷம் இழுக்கடிப்பான். நாங்கெல்லாம் பஞ்சாயத்துல நிறுத்தி 5 நிமிஷத்துல கட்டுற தாலின்னா 6 மாசம் புள்ளத்தாச்சிக்கு கூட கல்யாணத்தை பண்ணி வைப்போம். யோ, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு, உன் மவ அந்த தர்மராஜ் மவன் குடியா இருக்கணும், அவங்கிட்ட வயிற்ற நப்பிக்கிட்டு வந்து ஐயா